எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராஷ்டிர பாஷையில் முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். பஹு கி விதா ஏகாங்கி கா சாராம்ஷ். பஹு கி விதானுடைய ஏகாங்கி அப்படின்னா ட்ராமானுடைய சம்மரி. பேஜ் நம்பர் 90. பஹு கி விதா ஏக் சாமாஜிக் ஏகாங்கி ஹை. பஹு கி விதா ஒரு சொசைட்டி சார்ந்த ஒரு ட்ராமா. ஏக் ஏகாங்கி வினோத் ரஸ்தோஹி காஹை. இது எழுதினவர் பார்த்தீங்கன்னா வினோத் ரஸ்தோஹி. उन्होंने इस एकांकी में यह कहा है कि बेटी और बहू में अंतर नहीं होना चाहिए. இதுக்கிடையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகள் மற்றும் மருமகளுக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. அந்தர் அப்படின்னா டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடாது. दोनों को समान रूप से देखना चाहिए. ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் பார்க்கணும். ஸோ மகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மருமகளும் முக்கியம் அப்படிங்கிறாங்க. சரியா? மகள் நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு, மருமகள் ஏதோ ஒரு வீட்டிலேருந்து நமக்காக வந்த பொண்ணு. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது समाज में प्रचलित दहेज प्रथा की कठोरता और उन्होंने हमारा ध्यान ஆக்ரஷித் கியா ஹே. ஸோ இன்றைய காலகட்டத்தில் தஹேஜ் சமாஜ்னா சொசைட்டி. ஸோ இன்றைய காலகட்டத்தில் வரதட்சணை கொடுமை, கட்டோர்னா இந்த கொடுமை, வரதட்சணை கொடுமையினால் நம்மளோட இதை அட்ராக்ட் ஆகிருக்கு. இப்போ இன்றைய காலகட்டத்துலேயும் வரதட்சணை கொடுமை நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இங்கே இதில் சொல்கிறாங்க. வாங்க இப்போ செகண்ட் பேரல் தான் மெயினாக ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட்டரோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த கதை எதனால் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேரா. செகண்ட் பேரா, प्रमोद अपनी बहन कमला को पहले सावन पर अपने घर ले जाने आता है. प्रमोदोட बहनना சிஸ்டர். பிரமோதோட சிஸ்டர் பேர் யார்? கமலா. இந்த கமலா கல்யாணம் பண்ணி கொடுத்து மறுவீடு, பகலே சாவன் அப்படின்னா மறுவீடு அழைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராப்படி, பிரதர் வராப்படி. யார்? மறுபடியும் சொல்கிறேன், பிரமோதோட சிஸ்டர் கமலா. இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பென்சில்லையே எழுதி வச்சுக்கணும். தனியாக ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கதையினுடைய ஹீரோயின்லாம் மாற்றக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோயின் மாற்றினா என்ன ஆகும், எல்லாமே மாறிடும். ஸோ அதனால் இதை இந்த கேரக்டர்ஸ் எழுதி வச்சுக்கணும். அதாவது பிரமோதோட சிஸ்டர் யார்? கமலா. ஓகேவா? இவங்க மறுவீட்டுக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்கு வர அப்படி. ஏன்னா கமலாவை கட்டி கொடுத்த கமலாவோட புருஷன் வீட்டுக்கு வர அப்படி. யார்? பிரமோத். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த பிரமோத் இருக்கு அப்படி, இந்த பிரமோதோட சிஸ்டர் கமலா. அந்த கமலா மறுவீட்டுக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்கு வர அப்படி. ஓகேவா? லேக்கின் கமலா கே சசூர் ஜீவன்லால் கமலா கோ நஹி பேச்தே. இதுக்கிடையில் கமலாவோட சசூர் அப்படின்னா மாமனார், ஃபாதர் இன்லா. இந்த ஃபாதர் இன்லா ஜீவன்லால் இப்போ பாருங்கள், திருப்பி ஒரு கேரக்டர் வருது. கமலாவோட மாமனார் பேர் யார்? திருப்பி சொல்கிறேன், பிரமோதோட சிஸ்டர் பேர் கமலா. கமலாவோட மாமனார் பேர் ஜீவன்லால். கமலாவோட மாமியார் பேர் ராஜேஸ்வரி. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக எழுத முடியும். ஸோ இது புரிஞ்சு எழுதணும். அப்போது கமலாவோட சசூர் ஜீவன்லால், கமலாவோட மாமனார் ஜீவன்லால் கமலா அனுப்பவே இல்லை. வே कहते हैं कि दहेज की रकम 5000 பாக்கி है. இதுக்கிடையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வரதட்சணையில் 5000 ரூபா பாக்கி இருக்குது. உசே தேக்கர் கமலாக்கோ லே ஜாவோ. ஸோ வரதட்சணையில் 5000 ரூபா பாக்கி இருக்குது. ஸோ நீங்கள் இதை கொடுத்துட்டு கமலாவை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற அப்படி. ஸோ இப்போ ஜீவன்லால் என்ன சொல்கிறாங்கன்னா கமலாவை அனுப்பலை. நெக்ஸ்ட்டு பிரமோத் ஜிடுத்தாஹை. பிரமோத் ரொம்ப கெஞ்சரா அப்படி. ஃபிர் பி ஜீவன்லால் ராஜி நஹி ஹோத்தி. ஆனால் இதுக்கப்புறம் ஜீவன்லால் கமலாவை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ராஜி அப்படின்னு அக்செப்ட். ஸோ கமலா அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆக்கிர்னா லாஸ்ட். பிரமோத் கமலா से कहता है कि वह अपना मकान बेचेगा और 5000 रुपये देकर उसको ले जाएगा. ஸோ நீ என்ன பண்ணுன்னா பிரமோத் டிசைட் பண்ணுற அப்படி. நம்மளோட பில்டிங், நம்மளோட மக்கான் அப்படின்னா பில்டிங், ஆனால் இந்த இடத்துல ஹவுஸ், நம்மளோட ஹவுஸை வித்துடலாம். ஒரு 5000 ருபீஸ் நம்ம அதாவது நம்ம ஹவுஸை விற்றுட்டு
அந்த ஹவுஸ் விற்ற பணத்துலேருந்து நம்ம 5000 ருபீஸ் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற அப்படி. அதாவது பில்டிங் 5000 ரூபாய்க்கு விற்கல, பில்டிங்கை விற்ற பணத்தில் 5000 ரூபா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி. நெக்ஸ்ட் வந்து இத்தனை மே கமலா கி சாஸ் ராஜேஸ்வரி ஆத்தி ஹை. இதுக்கிடையில் வந்து கமலாவோட சாஸ் அப்படின்னா மாமியார் ராஜேஸ்வரி வரா அப்படி. சாஸ்னா மாமியார். ஸோ கமலாவோட மாமியார் யார்? ராஜேஸ்வரி. நெக்ஸ்ட் वक्त प्रमोद की 5000 रुपये देने के तैयार होता है. ஸோ இதுக்கிடையில் வந்து பிரமோத் வந்து 5000 ருபீஸ் தரதுக்கு ரெடியாக இருக்குது அப்படி. इसी समय कमला का पति रमेश आता है. இதுக்கிடையில் வந்து கமலாவோட ஹஸ்பண்ட் யார்? ரமேஷ். இதுக்கிடையில் கமலாவோட ஹஸ்பண்ட் ரமேஷ் வரா அப்படி. वह अपनी बहन गौरी को पहले सावन पर ले आने गया था. ஸோ இப்போ சொல்கிறேன், இந்த கமலாவோட ஹஸ்பண்ட் வந்து ரமேஷ். ஸோ அந்த ரமேஷோட சிஸ்டர் வந்து யார்? கௌரி. ஸோ அந்த கௌரியும் வந்து மறுவீடு அழைக்கிறதுக்காக, கௌரியும் வந்து மறுவீட்டுக்கு அழைக்கிறதுக்காக ரமேஷ் போயிருக்கா அப்படி, தன்னோட சிஸ்டரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. லேக்கின் உஸ்கே சாத் கௌரி நஹி ஆயே. ஆனால் அந்த ரமேஷ் கூட கௌரி வரவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த கௌரி வீட்லேயும் 5000 ரூபா பாக்கி வச்சுருக்காங்க. வரதட்சணை கொடுமை அங்கேயும் நடக்குது. ஸோ இங்கே எப்படி கமலாவுக்கு வந்து வரதட்சணை கொடுமை நடக்குதோ அதே கொடுமை அங்கேயும் நடக்குது. நெக்ஸ்ட்டு ரமேஷ் कहता है कि दहेज की कमी के कारण उसकी विदाई नहीं हुई. ஸோ ரமேஷ் என்ன சொல்கிற அப்படின்னா, நீ அந்த கொடுத்த வரதட்சணை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்மின்னா லோ. நீங்கள் கொடுத்த வரதட்சணை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் அந்த கௌரியோட வீட்டில் சொல்லியிருக்காங்க, அதாவது கௌரியோட புகுந்த வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கௌரியை விட மாட்டோம். ஏன்னா நீங்கள் கொடுத்த வரதட்சணையிலேயே 5000 ரூபா பாக்கி இருக்குது. வரதட்சணை கொடுக்குறதே தப்பு. இதில் நீங்கள் கொடுக்குறதுல 5000 ரூபா பாக்கி இருக்குது. இதனால் நாங்கள் கமலா வந்து அனுப்பலை அப்படிங்கிற அப்படி. மறுபடி சொல்கிறேன், ரமேஷ் கவிதா ஹைக்கி தஹேஜ்கி கமி கே காரன். கம்மினா லோ. ஸோ வரதட்சணை வந்து கம்மியாக கொடுத்த காரணத்தினால உஸ்கி விதாயி நஹி ஹுயி. ஸோ இந்த ரமேஷ் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற அப்படி. என் கூட வந்து கௌரி வரல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து வரதட்சணை கம்மியாக கொடுத்துருக்கோம், இதனால தான் கௌரி அனுப்பலை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு அப்படி. அப்போ வந்து விதாயி அப்படின்னா என்னது? அனுப்பலை, சென்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் லாஸ்ட் லைன், அப் ஜீவன்லால் கி ஆங்கி குல்தி ஹை. ஆங்கே குல்தி ஹை. அப்போ ஜீவன்லாலோட கண்கள் திறந்தனா அப்படி கண்ணை மூடி திறக்கிற அர்த்தம் கிடையாது. தப்பு உணர்ந்துட்டா அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட்டு உஸ்கோ மாலும் ஹோத்தா ஹை. அவனுக்கு என்ன புரியுது, அந்த ஜீவன்லாலுக்கு என்ன புரியுதுன்னா, கி பேட்டி அவர் பஹு மே பேத் நஹி ஹை. ஸோ பேட்டிக்கும், அதாவது மகள் மற்றும் மருமகளுக்கு எந்த விதமான வேறுபாடும் இருக்கக்கூடாது. பேட்டி அப்படின்னா மகள், பஹு அப்படின்னா மணமகள். ஸோ மணமகள் அதாவது மணப்பெண். ஸோ என்ன சொல்கிறதுனா, மகள் மற்றும் மருமகளுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது. வே கமலா கா பிரமோத் கே சாத் பேஜ்தே ஹை. இதுக்கப்புறம் வந்து நம்ம பொண்ணே வராமல் இருக்குது, நம்ம ஜீவன்லால் நினைக்கிற அப்படி, நம்ம பொண்ணே வராமல் இருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பாக உணர்ந்து என்ன பண்ணுறான், கமலா வந்து பிரமோத் கூட அனுப்புகிறான். அதான் நான் லாஸ்ட் லைன் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். அப் ஜீவன்லால் கி ஆங்கே கூல்தி ஹை. இதுக்கப்புறம் வந்து ஜீவன்லால் வந்து தன்னோட தப்பை உணர்ந்துட்டு உன்கோ மாலும் ஹோத்தா ஹே. அவருக்கு என்ன புரியுது அப்படின்னா, கி பேட்டி அவர் பஹு மே பேத் நஹி ஹை. ஸோ இதில் என்ன புரியுது, மகள் மற்றும் மருமகளுக்கு எந்த விதமான வேறுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வே கமலா கோ பிரமோத் கே சாத் பேஜ்தே ஹை. ஜென்ரலாக வந்து இது சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, கமலா வந்து பிரமோத் கூட அனுப்புகிறேன் அப்படி. ஜென்ரலாக வந்து நான் வந்து ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், மாமியார் தான் வந்து கொஞ்சம் கொடுமைப்படுத்துவாங்க. பட் இந்த இடத்துல வந்து மாமியார் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும். எல்லா மாமியாரும் கொடுமைப்படுத்த மாட்டாங்க. பட் ஒரு சில மாமியார்கள், எல்லா மாமியாரையும் குறை சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில மாமியார்கள் கொடுமைப்படுத்துவாங்க. பட் இந்த இடத்துல இந்த கதையில் மாமியார்னால எந்த பிரச்சனையும் இல்லை, மாமனார் தான் அனுப்பலை. ஸோ இதுக்கப்புறம் வந்து மாமனார் தன்னோட தப்பை உணர்ந்துட்டு மகளுக்கும் மருமகளுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமலா வந்து பிரமோத் கூட அனுப்பிட்டா அப்படி. இது நான் லாஸ்ட் லைன் மட்டும் மறுபடியும் சொல்கிறேன். வே கமலா கோ பிரமோத் கே சாத் பேஜ்தே ஹை. பேஜ்தே அப்படின்னா சென்ட், அனுப்பிவிட்டார். பிரமோத் கூட அனுப்பிவிட்டார். பிரமோத் கே சாத்னா பிரமோத் கூட அனுப்பிவிட்டார்.